ரெண்டு விதமான கிர்னி பழம் ஜூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சப்ஜா சீட் போட்டு பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பாதாம் பிசினி பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கோம். இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கிர்னி பழம் ஜூஸ் செய்வது எப்படின்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு முழு கிர்னி பழம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே விதைகள்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். விதைகள்லாம் எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே ஸ்பூன்லேயே நல்லா பழுத்து இருக்கு பழம், அதனால ஸ்பூன்ல எடுக்கும்போது ரொம்ப கொஞ்சம் காயா இருந்துச்சுன்னா ஸ்பூன்ல எடுக்க முடியாது. தோலை சீவி கட் பண்ணிக்கோங்க. கத்தியில இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் போல கிர்னி பழத்தை மிக்சியில் போட்டு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கிர்னி பழம் ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன். இதை பாதாம் பீஸு நைட்டு ஃபுல் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை, கிர்னி பழம் மிக்சியில் பேஸ்ட் போல அரைச்சி வச்ச கிர்னி பழம் ஜூஸில் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போடலாம். ஏன்னா ஏற்கனவே பழத்துல இனிப்பு இருக்கு, அதனால நான் கம்மியா தான் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். பாதாம் பிசின் ஃபுல்லா 2 ஸ்பூன் போதும். பால் நல்லா திக்கா காசி ஆற வச்சிருக்கேன். பால் இப்ப ஊத்திக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா கரையிட்டோம். நாட்டு சக்கரை நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கலன்னா ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கோங்க. சுவையான கிர்னி பழம் ஜூஸ் ரெடி. கிர்னி பழம் ஜூஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுல பாதாம் பிசின், நாட்டு சக்கரை, பால் எல்லாம் போடுறது. இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப சத்தானது. ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக வச்சும் குடிக்கலாம். சில பேருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சளி பிடிக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே குடிக்கலாம். ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னொரு டைப்ல ஜூஸ் எப்படி செய்யலாம், சிம்பிளான கிர்னி பழம் ஜூஸ் செய்வது எப்படி இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். அதுக்கு பொருட்களும் பார்த்துக்கலாம். 10 நிமிஷமா ஊற வச்ச சப்ஜா சீட், தேவையானது நாட்டு சக்கரை, கிர்னி பழம் மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சி வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சக்கரை போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான கிர்னி பழம் ஜூஸ் ரெடி. இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், அப்படியே வச்சும் குடிக்கலாம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அறுசுவை அஸ்வினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு நம்ம சிம்பிளான கிர்னி பழம் ஜூஸ் செஞ்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 விதமா செஞ்சிருக்கேன் கிர்னி பழம் ஜூஸ். இது வந்து சப்ஜா சீட் போட்டு செஞ்சிருக்கேன். இது வந்து பாதாம் பிசினி போட்டு பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு செஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.